Hi, hello, welcome to Talk and Mock, and this is GokulRaj. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து banking terms பத்தி பார்க்கலாம். Types of banking and then bankingல என்னென்ன வந்து terms இருக்கு and ரிலேட்டடான terms எல்லாமே பார்க்கலாம். So, டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி Unacademy, so India's largest online learning platform for any competitive exams. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க த்ரூ த எக்ஸாம்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த டாபிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணணும், ஸோ எது வந்து நெக்ஸ்ட் நம்ம எடுக்கணும் அப்படின்ற கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். த்ரூ ஆன்லைனில் நீங்கள் இன்ட்ராக்ஷன் படிச்சுக்கலாம். ஈவன் யூ கேன் வாட்ச் இட் ஆன் ஆஃப்லைன் ஆல்சோ. ஸோ நீங்கள் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் த்ரூஅவுட்ல நீங்கள் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு சப்ஸ்கிரைப் Unacademy, just use the code talkandmock. You will get maximum percentage of discount. ஓகேங்களா, உங்களுக்கு 10% வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா குரூப்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணுவாங்க. யூனிவர்சல் பேங்க். ஓகே, யூனிவர்சல் பேங்க் அப்படின்றது என்ன? யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூனிவர்சல் பேங்க் அப்படின்றது யூனிவர்சல் அப்படின்ற வார்த்தை எடுத்துக்கோங்க. நீங்க இந்த மொபைல் ஷாப்லாம் போகலாம். ஓகேங்களா, அந்த மொபைல் ஷாப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்க, நாங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து இதுவும். ஸோ இதுல வந்து எல்லா சர்வீஸும் வந்து இருக்கும். அந்த நேம்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அதுக்கான டெஃபினிஷன்ஸ் இருக்கும். அதாவது ஃபினான்சியல் சர்வீசஸ், பேங்கிங் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் சர்வீசஸ், ஃபேக்டரிங் அப்படின்றத பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பழைய வீடியோஸ்ல. ஸோ ஃபேக்டரிங் சர்வீசஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங், இந்த மாதிரி எதிர்க்கூடிய எல்லா சர்வீஸையும் மேக்ஸிமம் வந்து ஒரே இடத்துல அவங்க பண்றது தான் வந்து யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்றது எல்லா டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் சர்வீசஸையும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்ம யூனிவர்சல் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் நேரோ பேங்கிங். நேரோ பேங்கிங் அப்படின்றது சேஃப் அண்ட் ரெஸ்ட்ரிக்டட் பேங்கிங் ப்ராக்டிஸ். அதாவது சேஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, டெபாசிட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பீப்புள்ஸ்ல இருந்து, லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னா, ரிஸ்க் ஃப்ரீ செக்யூரிட்டிஸ், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல மட்டும்தான் வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம லோன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் அப்படின்ற ஃபேக்டர் குறைஞ்சிரும் இல்லையா? அந்த அமௌண்ட் வந்து திரும்பி வருமா வராதா, அவனுடைய முதலீடை சேவ் பண்ணி வச்சுக்கிறான். ஓகேங்களா, டெபாசிட் அக்செப்ட் பண்ணிப்பான், டெபாசிட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், பட் லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டான். அதை வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனோட கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான். ஸோ இதுதான் வந்து நேரோ பேங்கிங் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் கிரீன் பேங்கிங். இந்த கிரீன் அப்படின்றது வந்தது அப்படின்னாவே இட் ரிலேட்டட் டு ஃபீல்டு என்விரான்மெண்டல். ஓகேங்களா, என்விரான்மெண்டல், அக்ரிகல்ச்சர், அது ரிலேட்டடா தான் நம்மளுக்கு கிரீன் அப்படின்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதாவது எத்திக்கல் பேங்கிங், அவன் பேங்க்லோடைய எத்திக்கல் வந்து யூஸ் பண்றான். என்விரான்மெண்டல்ல இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷனுக்கு வந்து ரெடியூஸ் பண்றான். கார்பன் ஃபுட் பிரிண்ட், அதாவது பிரிண்ட் அவுட் கேட்பாங்க இல்லையா, உங்களுக்கு பில் வேணுமா இல்லையா அப்படின்றத வந்து கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஏன் இல்லை அப்படின்னா அது மூலியமா வந்து அவங்க என்ன பண்றாங்க, அந்த பேப்பர்ஸ் வந்து எல்லாத்தையும் சேவ் பண்றாங்க. அப்ப அது மூலியமா அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா என்விரான்மெண்டலுக்கு ஹெல்ப் பண்றாங்க. ஓகேங்களா, ஸோ அப்ப அந்த கிரீன் பேங்கிங் அப்படின்றது அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சோசியல் அண்ட் எக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் டு ப்ரொடெக்ட் த என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படின்ற மோட்டிவோட பண்றதுதான் வந்து கிரீன் பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஷேடோ பேங்கிங். ஓகே, ஷேடோ பேங்கிங் அப்படின்றது அஃபிஷியலா வந்து நம்ம ஆர்பிஐ இருந்து மேக்ஸிமம் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, என்பிஎஃப்சி தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஆக்டிவிட்டீஸ் கேரிட் அவுட் பை என்பிஎஃப்சி, அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து அதை வந்து கம்பெனிஸ் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இது வந்து நாட் சப்ஜெக்டட் டு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன், இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ரெகுலேஷன் கிடையாது. சரிங்களா, இது வந்து டைப் ஆஃப் பேங்கிங், அவ்வளவுதான். இது வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ வந்து கிடையாது, ஒரு டைப், அவ்வளவுதான். ஓகே, இதுல வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, பாரோவர்ஸ், அதாவது இந்த வட்டிக்கு விடுவாங்க இல்லையா, வட்டிக்கு விடக்கூடிய பாரோவர்ஸ்க்கும் அண்ட் தென் இன்வெஸ்டர்ஸ்க்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட் ரேஸா இருக்காங்க. அதாவது இப்போ வந்து இப்போ எனக்கு மணி வந்து நான் வச்சிருக்கேன், நான் வந்து லெண்டர்ஸ். ஓகேங்களா, நான் வந்து வட்டிக்கு விடுறேன். ஓகேங்களா, இது வந்து பப்ளிக் வந்து பீப்புளுக்கு தேவைப்படுது, மணி தேவைப்படுது. அப்ப நான் என்ன பண்றேன், ரெண்டு பேத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தி கொடுத்துறேன். இந்த ப்ராசஸ் பேரு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேடோ பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இவங்க வந்து நடுவில் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி இருந்து அதை வந்து பண்ணி கொடுக்குறான், அவ்வளவுதான். சரிங்களா, மணி இருக்கிறவனுகிட்டையும் மணி இல்லாதவன்கிட்டையும் கனெக்ட் பண்ணி விடுறான். ஸோ இதை வந்து நம்ம ஷேடோ பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இது என்பிஎஃப்சி பண்றாங்க, பேங்கிங் கிடையாது, என்பிஎஃப்சி பண்றாங்க. இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த டைப்பா இல்ல. பட் இந்த ப்ராசஸ்க்கு பேரு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இதை வந்து ஷேடோ பேங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். பேரா பேங்கிங். பேரா பேங்கிங் இமேஜ் கிடைக்கல, அதனாலதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பேங்கிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ பேரா பேங்கிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டே டு டே லைஃப்ல இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்ல, அதாவது நார்மலா ஒரு பேங்க்னா என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ராசஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா நான் ஏதாவது பண்றேன். எக்ஸ்ட்ரா வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றதோ, இன்சூரன்ஸ் கொடுக்கறதோ, இந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா நான் பண்றேன். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து
இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ அந்த போர்ட்ஃபோலியோன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்றதை வந்து நம்ம பேரா பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்ப இதுக்கும் யூனிவர்சல் பேங்கிங் என்ன வித்தியாசம் அப்படின்னா, யூனிவர்சல் பேங்க் எல்லாமே பண்ணுவான். பேரா பேங்கிங் அப்படின்றது ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபையா அந்த 1 or 2 மட்டும் நம்ம எடுத்துட்டு தனியா வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பேரா பேங்கிங் சொல்லுவோம். ஆக்டிவிட்டிஸ் தட் இஸ் கேரிட் அவுட் பை த பேங்க் அபார்ட் ஃப்ரம் த டே டு டே பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ். டே டு டே பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ்ல இல்லாத எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நான் பண்றேன். ஸோ தீஸ் ஆக்டிவிட்டிஸ் மஸ்ட் பி ஒன்ஸ் பெர்மிட்டட் பை ஆர்பிஐ. ஆர்பிஐ பெர்மிட்டட் பை பர்மிஷனோட அதை வந்து நீங்க பண்ணணும். The banks carried out para banking activities either by setting up subsidiaries or departmentally. ஒன்னு டிபார்ட்மெண்டா எடுத்து பண்ணணும் அல்லது அது கீழே சப்சிடரியா எடுத்து நீங்க பண்ணணும். என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். போர்ட்ஃபோலியோன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் எஸ்டர்டே வீடியோஸ்ல. இந்த ஸ்டாக், ஷேர், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் மெயின்டைன் பண்றது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். இன்சூரன்ஸ் ஆக்டிவிட்டிஸ், இன்சூரன்ஸ் கொடுக்கறது, அண்ட் தென் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் நம்ம இதுல கொண்டு வரோம் அப்படின்னா பேரா பேங்கிங் சர்வீஸ்ல கொண்டு வரோம். ஓகே, ரீட்டைல் பேங்கிங். ரீட்டைல் பேங்கிங் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா கன்சியூமர் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்சியூமர் பேங்கிங் அதாவது நார்மலா இருக்கக்கூடிய பேங்கிங்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பேங்கிங் வந்து ஒன்லி வந்து பப்ளிக், ஜெனரல் பப்ளிக் மட்டும் யூஸ் ஆகுற மாதிரி பண்றோம். அதாவது இப்போ வந்து கார்பரேட்ஸ், கம்பெனிஸ்க்கு எல்லாம் ப்ரொவைட் பண்ணாம ஒன்லி ஃபார் கன்சியூமர்ஸ், இப்போ ஜெனரல் பப்ளிக் மட்டும் பண்றான் அப்படின்னா அதை வந்து நம்ம ரீட்டைல் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். Is also known as the consumer banking, providing the services to general public rather than the companies by the banks, is known as retail banking. So கம்பெனிக்கு நான் வந்து பண்ண மாட்டேன், கார்பரேட்டுக்கு பண்ண மாட்டேன், only general public மட்டும் நான் பண்றேன். It includes the maintaining the saving account, portfolio, mortgage and personal loans, credit cards, etc. So இதுதான் வந்து அதாவது நார்மலா சேவிங் அக்கௌண்ட், மார்கேஜ் ஃபெசிலிட்டி இதெல்லாமே எல்லா பேங்க்லயும் பண்ணுவாங்க இல்லையா. நார்மலா இருக்கக்கூடிய பப்ளிக் மட்டும் யூஸ் ஆகக்கூடிய ப்ரொசீஜர்ஸை கொடுக்குறான். அது வந்து ரீட்டைல் பேங்கிங் அப்படின்னு சொல்றோம். ஹாட் மணி. ஓகே, ஹாட் மணி அப்படின்றது என்ன? ஹாட் மணி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்து, சரிங்களா, ஒரு கண்ட்ரில வந்து லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல மணி இருக்கு அப்படின்னா அந்த மணியை ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்றீங்க, வேற கண்ட்ரிக்கு வந்து மூவ் பண்றீங்க. அந்த ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ஹாட் மணி அப்படின்னு சொல்லுவோம். இட் ஏர்ன்ஸ் அன் இன்ட்ரெஸ்ட், ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். Currency moves from one country to another with a view to earn a short-term profits arising out different in exchange rate. எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா, அதை பொறுத்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மூவ் பண்றேன். இதுக்கு பேரு நம்ம ஹாட் மணி அப்படின்னு சொல்லுவோம். It flows low interest rate earning countries to high interest rate earning countries to the create financial instability. Financial instability-ய வந்து மேக் பண்ணும். அதாவது ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு கண்ட்ரில இருக்கு, இது வந்து ஏன்னு ஒரு கண்ட்ரி எடுத்துக்கோங்க, இது பின்ற ஒரு கண்ட்ரி இருக்குங்க. இங்க இருக்கிற அமௌண்ட் தூக்கி நான் இங்க போடும்போது நிறைய மணி எனக்கு உள்ள வருது. அப்படி உள்ள வரும்போது எனக்கு என்ன ஆகும், பணத்தோடைய மதிப்பு எனக்கு குறையும். மணி ஃப்ளோ எனக்கு அதிகமா இருக்கும்போது கண்டிப்பா பணத்தோடைய மதிப்பு எனக்கு குறையும், சரிங்களா. அதை வந்து நம்ம ஸ்டேபிளா வச்சிருக்கணும். நிறைய மணி வந்து உள்ள வரக்கூடாது, மக்கள்கிட்ட வந்து நிறைய பணம் இருக்கக்கூடாது, அதனுடைய மதிப்பு போயிடும். ஸோ அதனால வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை வந்து ஃபினான்சியல் இன்ஸ்டபிலிட்டி வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டோவிஷ், ஹவுகிஷ். ஸோ ரெண்டு மானிட்டரி பாலிசி, ரெண்டு டைப். ஓகே, அப்படின்னா என்ன? ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து பழைய வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மானிட்டரி பாலிசி என்ன, எதுக்காக மானிட்டரி பாலிசி கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், அதாவது மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு பெரிய பொருளாதார சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் அப்படின்றது அதாவது பெரிய லெவல்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பொருளாதார சூழ்நிலையை நீங்க கணக்கிடுறீங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்க நம்ம இந்தியா ஃபுல்லா நீங்க வந்து கணக்கிடுறீங்க அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் சுச்சுவேஷன் சொல்லலாம். அப்போ எனக்கு வந்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நான் அனலைஸ் பண்றேன், இந்த இருக்கக்கூடிய கண்ட்ரியோட சுச்சுவேஷனை அனலைஸ் பண்றேன். பீப்புள் கிட்ட மணி இருக்கா இல்லையா அப்படின்றத நான் செக் பண்றேன். அதாவது போன ஸ்லைட்ல நம்ம பார்த்திருப்போம், போன ஸ்லைட்ல நான் சொல்லியிருப்பேன், அதாவது ஃபினான்சியல் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபினான்சியல் இன்ஸ்டபிலிட்டி அப்படின்னா நிறைய மணி வந்து மக்கள் கிட்ட அதிகமா வந்து உள்ள வரக்கூடாது. அப்படி வந்தா என்ன ஆயிடும், மணியோடைய வேல்யூ வந்து நம்ம போயிடும். அதன் எப்படின்றத நம்ம சொல்லியிருப்போம். ஓகே, அப்ப வந்து மணி இல்லைன்னு அப்படின்னாலும் பிரச்சனை, மணி இருந்தாலும் பிரச்சனை, எனக்கு கரெக்டான அந்த கண்ட்ரோல் ஃப்ளோல வந்து இருக்கணும். ஓகே, இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல மேக்ஸிமம் மணி யார்ட்டையும் இருக்காது. ஏன் அப்படின்னா அந்த கொரோனா பீரியட்னால வந்து ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கும், ரொம்ப டவுன் ஆயிருக்கும். ஜிடிபி நீங்க பாப்பீங்க ரொம்ப டவுன் ஆயிருக்கும். மணி வந்து எதுவுமே அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய பொருளாதாரம் வந்து பயங்கரமா நெருக்கடியில இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ரெப்போ ரேட் எடுத்து பாருங்க. லாஸ்ட் இயர் இதே டைம்ல இருந்த ரெப்போ ரேட்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்க.
ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், இந்த ரேட் எல்லாமே வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா டவுன் பண்ணிருப்பாங்க. ஏன் டவுன் பண்றேன்? இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா போட்டேன் அப்படின்னா பீப்புள் வந்து வாங்க மாட்டான். ஆல்ரெடி மக்கள்கிட்ட வந்து பணம் இல்லாம இருக்கான். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் குறைச்சு தரேன் அப்படின்னா என்ன பண்ணுவான்? பீப்புள் வந்து மணியை வந்து எடுப்பான், மணி வந்து வாங்குவான். அப்ப என்ன ஆகும்? அந்த மணியை வச்சு அவனுடைய சர்க்கம்ஸ்டன்ஸை ஸ்ட்ராங் பண்ணி அவனுடைய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து ஸ்ட்ராங் பண்ணிப்பான். ஸ்ட்ராங் பண்ணிக்கும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா அவன் க்ரோத் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் நம்ம க்ரோத் ஆகும்போது இந்தியாவும் வந்து க்ரோத் ஆகும். ஓகே, இப்போ நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கல, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகம் பண்ணி இப்போ வந்து மக்கள்கிட்ட மணி வந்து அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இன்னொரு சுச்சுவேஷன் என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா மக்கள்கிட்ட பணம் வந்து அதிகமா இருக்கு, அதிகமா ஃப்ளோயிங்ல இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணோம்? கொஞ்சம் வந்து மணி வந்து வெளியில எடுக்கணும்னு நினைக்கிறோம். கவர்மெண்ட் என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் மணியை வெளியில எடுப்பான். எப்படி எடுப்பான்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஹைக் பண்ணிடுறேன். ஹைக் பண்ணும்போது என்ன பண்ணுவான்? மக்கள்கிட்ட வந்து பணம் அதிகமா போய் கடன் வாங்க மாட்டான். வாங்கினா அப்படின்னாலும் அதிகமா வந்து ரெண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா பே பண்ணணும். அப்ப பே பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்கா மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம் வந்து கவர்மெண்ட் கிட்ட போகுது. ஸோ அப்ப எதை யூஸ் பண்ணி மக்கள்கிட்ட வந்து அந்த மணியை வந்து கரெக்டான ஃப்ளோல கொண்டு போறாங்க அப்படின்னா மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி யூஸ் பண்ணி தான் கரெக்டான ஒரு கண்ட்ரோல் ரெகுலேஷன்ல ஒரு ஃப்ளோல வந்து மணியை கொண்டு போறாங்க. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பை மந்த்லி மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். சரிங்களா? அது வந்து 2 months ஒன்ஸ் போடுவாங்க. எவ்ரி 2 months வந்து ஆர்பிஐ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க மானிட்டரி பாலிசி அப்படின்றது. அப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அனலைஸ் பண்ணி ஓகே பழைய ரேட்ல இருந்து சேஞ்ச் பண்ணலாமா, கொஞ்சம் குறைக்கலாமா, இல்ல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்றத அனலைஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம் அப்படின்னா அந்த டோவிஷ் அண்ட் ஹவ்கிஷ்ல வந்து நம்ம பார்க்க போறோம். டோவிஷ் அப்படின்றது என்ன அப்படின்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு கம்மியா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்றேன். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா மணி வந்து உள்ள வந்து சப்ளை ஆகும். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் மானிட்டரி பாலிசி. ஓகேங்களா? மணி வந்து உள்ள வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஹவ்கிஷ் மானிட்டரி பாலிசி அப்படின்றது ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறேன், கான்ட்ராக்ஷனரி அப்படின்றது குறையும். மானிட்டரி பாலிசி எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து எனக்கு மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மணி வந்து குறையும். இதுதான் டோவிஷ் அண்ட் ஹவ்கிஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ரீசெண்டா நீங்க ஒரு 2-3 months முன்னாடி கூட பார்த்திருப்பீங்க. ஏர் இந்தியா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வந்து கம்பெனிஸோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பார்த்திருப்பீங்க. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா விற்கிறேன், என்னுடைய ப்ராடக்ட்ஸை நான் சேல் பண்றேன். ஓகேங்களா? இப்போ 100% நான் ஓனர்ஷிப் வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல இருந்து இப்போ நான் ஒரு 51% மட்டும் நான் வச்சுக்கிறேன். அப்புறம் ரிமைனிங் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் என்ன பண்றேன் அப்படின்னா பிரைவேட்டுக்கு நான் செல் பண்றேன் அப்படின்னா அந்த பிரைவேடைசேஷன் அப்படின்றது நான் சொல்லலாம். இப்போ வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா என்னுடைய உரிமையை நான் குறைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லுவீங்க? முதலீடு நீங்க போடுறீங்க. ஓகே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது நம்ம வாங்குறோம், ஒரு இதுல முதலீடு போட்டு நம்ம அது ஒண்ணு வாங்குறோம். இது நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேல் பண்றேன், விற்கிறேன். டோட்டலா எல்லாத்தையும் நான் பண்ணேன் அப்படின்னாலும் சரி, அல்லது கொஞ்சம் பாட்டு நான் பண்ணேன் அப்படின்னாலும் அதை நம்ம டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். Disinvestment when the government sells its shares and stake in the public sector units. In the public sector units, the government undertakes the disinvestment to reduce the financial burden on the exchequer. அதாவது பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை நான் என்ன பண்றேன் அப்படின்னா செல் பண்றேன். பப்ளிக் செக்டரா இருக்கக்கூடிய ஒன்றை நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய ப்ராப்பர்ட்டி, கவர்மெண்டோடைய ப்ராப்பர்ட்டியை நான் என்ன டிஸ்வென்ட் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஷேரை வந்து நான் என்ன பண்றேன் ஓனர்ஷிப் மட்டும் வச்சுட்டு நான் வந்து ரிமைனிங் ஷேரை வேற யாருக்கோ கொடுக்குறதோ அல்லது டோட்டலா எல்லாமே 100% அப்படியே வந்து நான் பிரைவேட் விற்கிறதோ சம்திங் இதை வந்து சேல் பண்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, பெயில்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்ப ஆர்டர் பண்றீங்க இல்லையா, பிளிப்கார்ட், அமேசான் இதெல்லாம் ஆர்டர் பண்றீங்க இல்லையா. ஸோ ஆர்டர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க, ஒரு டெலிவரி பாய் வந்து முன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்ப டெலிவரி பாய் வந்து அங்கிருந்து எடுத்து வராங்க இல்லையா, அப்ப எடுத்து வரும்போது அவனுக்கு ஒரு உரிமை இருக்கும். அதாவது டெம்பரரியா அந்த ப்ராடக்ட் அவனோட இது கிடையாது, பட் டெம்பரரியா அவன் வச்சிருப்பான். அவன் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ற வரைக்கும் அவன் வச்சிருப்பான். ஓகேங்களா? சோ இந்த டெலிவரி பாய் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓனர்ஷிப் யாரு? நீங்க தான் காசு போட்டு வாங்கிடுறீங்க. அப்போ நீங்க தான் வந்து பெய்லி, நீங்க தான் வந்து ஓனர் வந்து பெய்லி. ஓகே, இப்போ நான் அமௌண்ட் பே பண்ணுவோம் இல்லையா, அந்த அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றேன் இல்லையா, அதுக்கு பேர் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெயில்மெண்ட்னு சொல்லி சொல்றேன். உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். நீங்க ஒன்னு ஆர்டர் பண்றீங்க ஒரு ப்ராடக்ட்டை, அந்த டெலிவரி பாய் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த கொடுக்குறவன் பேரு நம்ம பெயிலர்னு சொல்லி சொல்றோம். அவனுக்கு வந்து டெம்பரரியா அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ஓனர்ஷிப் கிடையாது, டெம்பரவரா அவனுக்கு வந்து ஒரு சார்ஜ் இருக்கும். அவனை வந்து கொண்டு வந்து தரணும். அப்ப அவனுடைய பொறுப்பு தானே, அந்த பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, பெயிலின்றது நீங்க ஓனர். ஓகேங்களா? ஓனர் யாரு? அந்த ப்ராடக்டோடைய ஓனர் உங்களுக்கு நீங்க தான், உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. அந்த டெம்பரரியா கொண்டு வந்து தரவன் பேரு பெயிலர், ஓனர் பேரு பெய்லி. அந்த நீங்க அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்றீங்க இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பேரு பெயில்மெண்ட். டிரான்ஸ்ஃபரிங் a possession of from property by one person to another person. இதுக்கு மெயினே வந்து டிரான்ஸ்ஃபர். அதாவது நீங்க பாருங்க, உங்க பார்சல் கொண்டு வந்து கொடுக்குறான் இல்லையா,
ஒரு பர்சன்ட் இருந்து இன்னொரு பர்சனுக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வந்து நம்ம நார்மலா வந்து பெயில்மெண்ட், அந்த பெய்லி அப்படின்றத நான் ப்ராசஸ் நான் சொல்றேன். ரீடைனிங் த ஓனர்ஷிப் இஸ் known as the bailment அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் வந்து the person who transfers the possession, அந்த பொசிஷனை யார் டிரான்ஸ்ஃபர் பண்றாங்களோ அவன் பேர் பெயிலர், யார் வந்து வாங்கிக்கிறாங்களோ அவங்க வந்து பெய்லி. ஓகேங்களா? ஸோ பெய்லி அப்படின்றது ஓனர். ஸோ டெம்பரரியா அவங்ககிட்ட வந்து அந்த பொறுப்பு வந்து இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து நம்ம அவனை பெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன். ஓகே, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் அப்படின்றது வீடை வச்சு லோன் வாங்குறேன். ஓகேங்களா? வீடை வச்சு ஆல்ரெடி நான் வீடு கட்டிட்டேன், வீடை வச்சு நான் லோன் வாங்குறேன். அதாவது மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு கொடுப்பான் பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்றான். ஓகேங்களா? பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்றான், வீடை வச்சு நான் லோன் வாங்குறேன், ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோனு. மந்த்லி அல்லது வந்து அவன் வந்து பர் இயர் அப்படின்ற மாதிரி என்ன பண்றான் அப்படின்னா அவன் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு வந்து மணி கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஓகேங்களா? அட் ஏ சர்டைன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த சீனியர் சிட்டிசன் வந்து இந்த வீட்டை வந்து விற்கிறாங்க அல்லது இந்த சீனியர் சிட்டிசன் இறந்துட்டாங்க அப்படின்னா இப்ப அந்த வீடை வந்து என்ன போயிடும் அப்படின்னா அந்த அமௌண்ட் யாரும் அந்த லோன் வந்து திருப்பி கட்டல, அதாவது அவங்க லீகல் ஹையர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த அமௌண்ட் திருப்பி பே பண்ணிட்டாங்கன்னா அந்த வீடு வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அது வந்து பேங்க்கு போயிடும், பேங்க் வந்து எடுத்துப்பாங்க. இப்போ இது வந்து என்ன ப்ராசஸ் அப்படின்னா மந்த்லி ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன்ன்றது நான் என்ன பண்றேன் வீடு கட்டுறதுக்காக வாங்குறது. இது நான் வீட்டை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அப்படி ரிவர்ஸ் மாத்தி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேங்க் நம்மளுக்கு தந்து அதனுடைய கடனை கழிக்கிறான். ஓகேங்களா? அந்த அமௌண்ட் வந்து பேங்க் செட்டில் பண்றான் நமக்கு. It's a type of loan specially created for senior citizens. A borrower does not need to make monthly payments after availing this loan. இந்த லோன் வந்ததுக்கு அப்புறம் மந்த்லி வந்து நீங்க வாங்க தேவையில்ல. A person needs to mortgage his or her residential property to avail this loan. The loan does not require a person to make repayment every month. Instead, it is only repaid after a month. Borrower sells the property, moving out, it passes away. ஓகேங்களா? ஒண்ணு அந்த ப்ராப்பர்ட்டியை செல் பண்ண போறேன் அப்படின்னா நான் திருப்பி கட்டணும், அல்லது அவர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி கட்டணும். திருப்பி கட்டல அப்படின்னா அந்த பேங்க் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை எடுத்துப்பான். சரிங்களா? இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காக கொண்டு வரப்பட்டது ரிவர்ஸ் மார்ட்கேஜ் லோன் அப்படின்றது. ஓகே, ஆன் டேப் லைசன்சிங் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆன் டேப் லைசன்சிங்னா என்ன, இன் பிரின்சிபல்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக வந்து ஆன் டேப் லைசன்சிங்கும் இன் பிரின்சிபலும் கொண்டு வந்திருக்கோம். ஆன் டேப் லைசன்சிங் அப்படின்றது அதாவது ஆர்பிஐ வந்து நீங்க எப்ப வேணா வந்து லைசன்ஸ் வாங்கிக்கலாம். நீங்க வந்து ஒரு பேங்க் வந்து நார்மலா ஒரு என்பிஎஃப்சியோ அல்லது வந்து நார்மலா இருக்கக்கூடியதோ நீங்க வந்து லைசன்ஸ்க்காக வந்து இஷ்யூ பண்ண சொல்லி நீங்க வந்து கேக்குறீங்க. ஸோ அப்போ வந்து அவன் ஆர்பிஐ வந்து எனி டைம் வந்து அவன் அக்செப்ட் பண்ணிப்பான் அல்லது வந்து இஷ்யூ பண்ணுவான் த்ரூ அவுட் த இயர் அட் எனி டைம் ஃபுல்ஃபில்லிங் த நெசசரி கண்டிஷன்ஸ். இப்போ வந்து நெசசரி கண்டிஷன்ஸ் நீங்க ஃபுல் பண்ணீங்க அப்படின்னா எனி டைம் நீங்க அந்த அமௌண்ட் அந்த லைசன்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க, இஷ்யூ வந்து கொடுத்துருவாங்க. இதுதான் ஆன் டேப் லைசன்சிங். நீங்க எப்போ வந்து டேப் பண்றீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த லைசன்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது ஆன் டேப். இன் பிரின்சிபல் அப்படின்னா அப்படியே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ். இன் பிரின்சிபல் ஆன் டேப்னா எனி டைம் நீங்க வந்து அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, பேங்கிங் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. இன் பிரின்சிபல் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்கிங் நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. பேங்கிங் ப்ராசஸ் பேங்கிங் வந்து நீ பேங்க் வந்து நீ ஸ்டார்ட் பண்ணிக்கோ. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பேங்கிங் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் வித்தின் த ரெகுலேஷன், நீங்க ரெகுலேஷனுக்குள்ள நான் சொல்லக்கூடிய ரெகுலேஷனுக்குள்ள தான் பண்ணணும். எல்லா ஆக்டிவிட்டிஸும் நான் உனக்கு வந்து தரமாட்டேன், லிமிடேஷன்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். உனக்கு டைம் தரேன், இதுக்கு வந்து 18 months டைம். ஸோ இந்த டைம் தரேன், இந்த டைமுக்குள்ள நீ நான் சொல்லக்கூடிய நார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு வந்து நான் ஃபுல்லா வந்து பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் வந்து நான் வந்து லைசன்ஸ் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்து உன்னை வந்து பேங்கிங்கா ஆப்ரேட் பண்றதுக்கு மட்டும் உனக்கு பெர்மிஷன் தரேன், 18 months டைம் தரேன். அதுக்குள்ள நீ நார்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்ட, எல்லாத்தையும் நீ ஃபுல்ஃபில் பண்ணிட்ட அப்படின்னா உனக்கு பேங்கா நீ ரன் பண்றதுக்கு உனக்கு வந்து நான் லைசன்ஸ் வந்து அப்ரூவல் பண்ணிடுறேன். இது இன் பிரின்சிபல் லைசன்சிங். Giving the principal license means RBI letting the entity want to comply with the basic requirements it needs to start a banking business. ஒரு பேங்கா நம்ம பேசிக்கா ஸ்டார்ட் பண்ணணும்னா என்னென்ன தேவையோ அதை வந்து அவங்க கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் இன் பிரின்சிபல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் வேலிட் ஃபார் 18 months. 18 months உங்களுக்கு வந்து வேலிட் இருக்கு. அதுக்குள்ள நீங்க அண்டர் த ரெக்யர்மெண்ட்ஸ் கைட்லைன்ஸ் பிரகாரம் நீங்க அந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா ஒன்ஸ் அவன் சாட்டிஸ்ஃபை அந்த இது ரூல்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துட்றாங்க அந்த லைசன்ஸ்க்கு வந்து granting them for the license. இது என்ன செக்ஷன் கீழ வருது அப்படின்னா under the section 22(1) Banking of Regulation Act 1949 அப்படின்ற செக்ஷனுக்கு கீழ வருது. ஷிஃப்ட், SWIFT, ஷிஃப்ட்.
இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின். இதெல்லாம் நிறைய டைம் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க. அந்த 2017, 2018, 2016 கொஸ்டின் பேப்பர்லாம் நிறைய டைம் இந்த ஷிஃப்டோட அப்ரிவேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட்ல அப்ரிவேஷன் என்ன? எ சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் கோடு. ஓகேங்களா? எ சொசைட்டி ஃபார் வேர்ல்டு வைட் இன்டர்பேங்க் ஃபினான்ஷியல் டெலிகம்யூனிகேஷன் கோடு. அதாவது இப்போ இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறத வந்து நம்ம நார்மலா எதை வச்சு நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுவோம், அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? இந்தியால இருந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு, மற்ற பேங்க், அமெரிக்கா எடுத்துக்கோங்க, அல்லது வேற எனி 2 கண்ட்ரீஸ், எனி அதர் கண்ட்ரீஸ், ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு நான் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா இந்த ஷிஃப்ட் ப்ராசஸ் மூலியமா நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றேன். நாட் ஒன்லி அமௌண்ட் மட்டும் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணல, ஈவன் மெசேஜஸ் வந்து நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் இதை யூஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபர் வந்து நான் பண்றேன். ஓகே, ஃபினான்ஷியல் ரெகுலேட்டர் மெசேஜ் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி நான் டிரான்சாக்ஷன் பண்ணணும்னாலும் ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி பண்றேன். ஸோ இதுவும் வந்து 11 டிஜிட் கோட். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? உங்களுக்கு இதெல்லாம் வந்து இந்த எக்ஸாம் பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்க, நிறைய வந்து கேட்பாங்க. அதுவும் இந்த முக்கியமா ஒரு சில இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு நோட்டிபிகேஷன் விடும்போதே ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன்ஸ்ல இருக்கும். அப்படிலாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், இப்போ 40 கொஸ்டின்ஸ் இருக்கு அல்லது 50 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா 50ல வந்து நியர்பை உங்களுக்கு ஒரு 35-40 கொஸ்டின்ஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தான். அது நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு வரும்போது மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த டைம்லயும் உங்களுக்கு கேட்கறதுக்கான ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அதிகமாக கேட்கறது சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஏன் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த கொரோனா கேசஸ்ல ஸ்கீம்ஸ் அண்ட் தென் ஆப்ஸ் தான் வந்து போட்டிருப்பாங்களே தவிர உங்களுக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு காலமே இருக்காது. ஸ்போர்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அவார்ட்ஸ், வேற இந்த நியூஸஸ் எதுவுமே இருக்காது. ஒன்லி கவர்மெண்ட் வந்து எவ்வளவு கடன் வாங்கியிருக்கு, என்னென்ன அலோகேட் பண்ணிருக்காங்க, இந்த ஃபுல்லா கொரோனான்றது கொரோனா ப்ராசஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர அதர் தென் தட் ஸ்போர்ட்ஸோ அவார்ட்ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்காது. ஸோ அதனால வந்து நான் இப்ப என்னுடைய ப்ரிடிக்ஷன் வந்து பேங்கிங் அவேர்னஸ் இப்ப வரக்கூடிய எஸ்பிஐ அண்ட் ஆர்பிஐ எக்ஸாம்லயே அதிகமாக இருக்கலாம். மோர் தென் 10 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால அதை பார்த்துக்கோங்க. in which first 4 digits denotes the bank. ஓகேங்களா? first 4 digits பேங்க் டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் 2 digits வந்து கண்ட்ரி டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் 2 digits வந்து லொகேஷன் கோட் வந்து டினோட் பண்ணுது. லாஸ்ட் 3 digits வந்து பிரான்ச் கோட் வந்து ரெஃபர் பண்ணுது. ஓகேங்களா? இந்த இது வந்து பார்த்துக்கோங்க. These codes are used for transferring money between banks. ஓகேங்களா? அதாவது இன்டர் பேங்க்ஸ் அப்படின்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது. particularly for international international transferக்காக யூஸ் பண்றீங்க. and also for exchange of other messages between banks. பேங்க் உள்ள இருக்கக்கூடிய மெசேஜை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் இதை வந்து யூஸ் பண்றீங்க. கோர் பேங்கிங் சொல்யூஷன்னா என்ன? ஓகே, கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்றது இப்போ நார்மலா நீங்க வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சேலத்துல வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சேலம்ல சம்திங் ஏதோ ஒரு ஊர்ல வந்து நீங்க வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, ஒரு பேங்க்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. பட் நீங்க வந்து இப்போ எங்க மூவ் ஆயிட்டீங்க அப்படின்னா சென்னைக்கு வந்து மூவ் ஆயிட்டீங்க. இப்போ சென்னையில இருக்கக்கூடிய இப்போ எஸ்பிஐ வச்சுக்கோங்க. எஸ்பிஐ வந்து சேலத்துல இருக்கக்கூடிய எஸ்பிஐல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க. சென்னையில இருக்கக்கூடிய எஸ்பிஐல போயிட்டு என்னுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன், என்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ், என்னுடைய செக் புக் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணி நான் வந்து மணி எடுக்கணும் அல்லது இந்த ப்ராசஸ் பண்ணணும், என்னோட அக்கௌண்ட் டீடைல்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு பாசிபிள் ஆகும். ஏன் எப்போ அப்படின்னா இப்போ உங்க பேங்க் போனா மட்டும்தான் எடுக்க முடியும். அந்த மாதிரி இல்லாம உங்க பேங்க், அதாவது எஸ்பிஐன்ற பேங்க், அதுல இருக்கக்கூடிய எந்த பிரான்ச்சஸ் வேணா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? பேங்க் எனக்கு சேமா இருக்கணும். பட் இந்தியா ஃபுல்லா நீங்க இருக்கக்கூடிய எந்த பேங்க், எந்த வந்து பிரான்ச்சுக்கு நீங்க போனீங்க அப்படின்னாலும் எடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இட்ஸ் எ நெட்வொர்க். ஓகேங்களா? இட்ஸ் எ நெட்வொர்க். அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா உங்களுடைய டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கான். ஓகேங்களா? அப்ப இந்த நார்மலா கோர் பேங்கிங் சொல்யூஷன்ல உங்களுடைய ஆர்டர்ஸ், சார்ஜஸ், உங்களுக்கு டோட்டல் வந்து அந்த டயக்ராம் பாத்தீங்கன்னா தெரியும். இன்டர்னல் கால்குலேஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், டிமாண்ட் டிராஃப்ட் எல்லாத்தையும் உங்களுடைய டீடைல்ஸை சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சேவ் பண்ணி வச்சிருக்கிறது தான் கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது கோர் பேங்கிங் இஸ் a banking service provided by the group of networked bank branches where customers may operate their accounts and avail the banking services from any branch of bank on CBS network. It's a network. CBS அப்படின்றது நெட்வொர்க். அது மூலமா நீங்க வந்து எந்த பிரான்ச்ல இருந்து வேணா நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? regardless where he maintains his account. regardless நீங்க மெயின்டைன் பண்ணா இப்ப சென்னையில வந்து நீங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க சேலத்துல தான் அக்கௌண்ட் இருக்கு. பட் நீங்க சென்னையில இருக்கக்கூடிய எஸ்பிஐல போயிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எடுக்கிறீங்க, நீங்க அதை ஆப்ரேட் பண்றீங்க. ஸோ அப்போ நீங்க வந்து எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ராசஸ் பேரு, அந்த நெட்வொர்க் பேரு நம்ம கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஓகேங்களா? he becomes the customer of the bank, no longer remains to the customer of
செலக்டிவ் பிரான்ச். அந்த செலக்டிவ் பிரான்ச்ல எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கிருந்து நீங்க அவங்க அக்கௌண்ட்டை ஆப்ரேட் பண்ணலாம். இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோர் பேங்கிங் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். மக்களே, இதோட வந்து பேங்கிங் அவேர்னஸ் வந்து வீடியோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நீங்க கேட்டிருந்தீங்க யோஜனாஸ் தனியா ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க. அண்ட் தென் வந்து ஆக்ட் தனியா கேட்டிருந்தீங்க. ஸோ இன்சூரன்ஸ் அவேர்னஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்து ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பாக வந்து ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்போது தரப்படும். ஸோ அல்லது இந்த ரிசல்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் வந்த உடனே நம்ம வந்து அதை வந்து இந்த யோஜனாஸ் அண்ட் ஆக்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ பட் இந்த 9:30 ஸ்லாட் வந்து பேங்கிங் அவேர்னஸ்க்கு வந்து இதோட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஃபியூச்சர்ல வந்து நீங்க கேட்ட வீடியோஸ் மட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ நீங்க கொடுத்த ஆதரவுக்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை நீங்க டிஐக்கும் கொடுங்க. கண்டிப்பா வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டன் அமைடுங்க. தேங்க்யூ.